ஆன்மீகம் முத்தமிழில் அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழில் அண்டத்தில் சூரிய கிரகணம் என்ற தாய்மை அடையும் என்பது கருத்தரித்தலை குறிக்கும். பிண்டத்தில் அறநெறிப்படி அனைத்து உறவுகளின் ஒப்புதலோடு நிகழும் திருமண நிகழ்வுக்கு பின்பு சந்ததிகள் வளர்வுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் மேம்படுத்தும் தாய்மை என்றது. அண்டத்தில் சூரிய கிரகணம் என்ற மகப்பேறு, பிண்டத்தில் தாய்மை என்ற மகப்பேறு. வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டத்தில் சூரியன், சந்திரன், பூமி சுழற்சி முறையிலும், சூரியன், பூமி, சந்திரன் சுழற்சி முறையிலும் சூரிய கிரகணம் என்பது தாய்மையும், சந்திர கிரகணம் என்பது பருவமடைவதும். இது பிண்டத்தில் சூரியன் என்ற பிறந்த வீடு, சந்திரன் என்ற புகுந்த வீடு. சூரியன் அண்டத்தில் ஆண்பால், சந்திரன் ஆண்பால், பூமி என்பது பெண்பால். இந்த அடிப்படையில் சூரியன் என்ற பிறந்த வீடு, சந்திரன் என்ற புகுந்த வீடு இரண்டுக்கும் மத்தியிலும் இடைவெளியிலும் ஏற்படுவது சூரியன் சந்திரன் மறைவு ஏற்படுவது சூரிய கிரகணம் என்ற தாய்மை. சூரியன், பூமி, சந்திரன் அடிப்படையில் பிறந்த வீடு பெண்மை, புகுந்த வீடு நினைவாற்றல் அடிப்படையில் ஏற்படுவது சந்திர கிரகணம் என்ற பருவமடைதல். இதை இயற்தமில்ல ஆன்மீக முத்தமில்ல மேய்தால் மடிநீ மேய்வேன், விட்டுவிட்டால் பரதேசம் போவேன் என்று ஒரு இயற்தமிழில் உண்டு. இது மேலோட்டமாக உள்ளதை பார்த்தா அண்டத்தில் நிகழ்வதும் பிண்டத்தில் நிகழும் சுழற்சி முறையை சொல்லும். மேவுதல் என்றால் சுழற்சி என்று ஒரு பொருள். மேய்தால் சுழலும் தன்மை, சுழற்சி, சுழலும் மூலக்கூறு சுற்றி வருதல். அண்டத்தில் சூரியன், சந்திரன், பூமி, சூரியன், பூமி, சந்திரன். இந்த அடிப்படையில் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். அதே மாதிரி பிண்டத்தில் பிறந்த வீடு, புகுந்த வீடு பெண்மை என்ற தாய்மை, புகுந்த வீடு, பிறந்த வீடு சிறுமி என்ற பருவமடைதல். இந்த அடிப்படையில் சந்திர கிரகணம். இதைத்தான் மேய்தால் மடிநீ மேய்வேன், விட்டுவிட்டால் பரதேசம் போவேன். மேய்தால் என்றால் சுழலும் தன்மையில் பூமி, சந்திரன் சுற்றி வரது. அதே போல் பிறந்த வீடு, புகுந்த வீடுக்கு இரண்டுக்கும் மத்தியில் பெண்மை என்ற தாய்மை பருவம் அடைஞ்சு சமநிலைப்படுத்துறது. அதன் மூலம் தாம்பத்தியம் அறநெறிப்படி வன்முறை இல்லை உருவும் சிசுக்களை கருவறை என்ன மடி நீரில் தான் இருப்பாங்க. மடி என்றால் கருவறை என்ற ஒரு பொருள் உண்டு. நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, என் மடியில் கையை வைக்காத, அடிமடியில் கையை வைக்காங்க. மடியில் அப்படின்னா தாய்மைக்குரிய கருவறை பையை குறிக்கும். இந்த அடிப்படையில் தான் மடிநீ என்றால் பிண்டத்தில் தாய்மை என்ற மடி அல்லது அடிமடி அல்லது வயிறு சார்ந்த கருவறை பெட்டகம். நீ என்றால் மடியில் கருவறை பெட்டகத்திற்குள் சுழலும் முழுமையான தாய்மை சிசு. கருவறையில் நீர்த்தன்மையில் தான் சிசு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மர்தனாதீஸ்வரராக இருக்கும். சுழற்சி முறையில் சுழலும். அண்டத்தில் எப்படி சூரியன், சந்திரன், பூமி சுழற்சி முறையில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நிகழ்கிறதோ, அதே மாதிரி பிறந்த வீடு, புகுந்த வீடு பெண்மை அல்லது தாய்மை. இந்த அடிப்படையில் பருவமுடையது என்ற சந்திர கிரகணமும், கருவுதல் என்ற சூரிய கிரகணமும். இந்த அடிப்படையில் கருவறையில் நீரில் சுழலும் சிசுக்களை திட, திரவ, வாயுத்தன்மையில் கருவறையில் சிசுக்கள் சுழலும். இதைத்தான் மேவுதல் என்றால் சுழலுதல் என்று ஒரு பொருள் உண்டு. மடி நீரில் இதனையே கன்னிக்குடம் என்றும் நீர்க்குடம் என்றும் பிண்டத்தில் சொல்வார்கள். அண்டத்தில் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று. ராகு என்பது சூரிய கிரகணத்திற்கும், கேது என்பது சந்திர கிரகணத்துக்கும். அப்படி அண்டத்திலும் ஒரே நேர்கோட்டு பாதையிலிருந்து தனியாக வந்தால் சூரியன் தனியாக தெரியும், சந்திரன் தனியாக தெரியும், பூமி தனியாக சுழலும். பிண்டத்திலும் கருவறையிலிருந்து சிசு வெளியில் வந்தால் மேவு என்றால் மேயும் மடிநீர் மேய்வேன் என்றால் வயிற்று கருவறையில் சுழலும் குழந்தை கருவறையை விட்டு மகப்பேறு என்ற அடிப்படையில்
பூமியில் வரும்பொழுது அதனை விட்டுவிட்டால், வெளியேறுவதை விட்டுவிட்டால், பரதேசம் போவேன் என்றால், பரதேசம் என்று முழு அடிப்படையில் பொருள் எடுக்கக்கூடாது. பரதேசம் போவேன் என்ற அடிப்படையில் இருக்கணும். மேலே மேவுதல் மடிநீர் மேவேன், மேய்தால் மடிநீரில் மேய்வேன் என்ற பொருள் எடுக்கணும். அதை விட்டு விட்டால் என்றோம். அடுத்தது பரதேசம் போவேன் என்றால் பரதேசம் போவேன். அந்த அடிப்படையில் பர என்ற 2 சொல்லுக்கு ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் பொருள் எடுக்கணும். பர என்றால் பறந்து, விரிந்து, விண், மண், நீர், நெருப்பு, காற்று போன்ற வரையறுக்கப்பட்ட பரந்த தேசம். தேசம் என்றால் வீடு, வீதி, வட்டம், மாவட்டம், மாநிலம், தேசம். போவேன் என்றால் சுற்றித் திரிவது. பிண்டத்துள்ளிருந்த சிசு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கருவறையிலிருந்து வெளியில் வந்துட்டா. பற என்றால் பறந்து விரிந்த. தேசம் என்றால் வீதியில் சுற்றலாம், மாநிலத்தில் சுற்றலாம், மாவட்டத்தில் சுற்றலாம். போவேன் என்றால் சுற்றி வருதல். இந்த அடிப்படையில் தான் மேய்தால் மடிநீர் மேய்வேன், விட்டு விட்டால் பரதேசம் போவேன். அண்டத்திலும் சரி, பிண்டத்திலும் சரி, ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். பிண்டத்தில் பிறந்த வீடு, புகுந்த வீடு என்று அறநெறிப்படி, வன்முறை அல்ல, அறநெறிப்படி உருவாகும் சிசுக்கள் கருவறையில் இருக்கும்போது நீர்நிலையை சுற்றி வரும். அதே இது கருவறை விட்டு மகப்பேறு என்ற வெளிப்படையில் வந்தால் பரந்த தேசத்தில் சுற்றி திரிவார்கள். இதைத்தான் பர தேசம் போவேன். இதைத்தான் மேய்தால் மடிநீர் மேய்வேன், விட்டுவிட்டால் பரதேசம் போவேன். ஆன்மீக முத்தமிழ். இதுக்கு தமிழ் மொழியும் தெரிஞ்சிருக்கணும், ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும். இயற்தமிழ். அன்பு காட்டு, அடிமையாகாதே. புராணத்தில் கர்ணன் குலம் சார்புடைய தன்மையில் கர்ணனின் தாய் தந்தையர் அறியாத காரணத்தால் அனைத்து திறமைகளும் இருந்து கர்ணன் போர்க்களத்தில் புறம் தள்ளப்பட்டான். மாறாக அவன் திறமையை மட்டும் கணக்கிடப்பட்டு துரியோதனன் அன்பு அடிப்படையில் கர்ணனை தனது தேசத்திற்கு மன்னனாக அறிவித்தான். இதனால் அன்புக்கு அடிமையானது கர்ணன். ஆகையினால் அவன் சொல்படி தான் அவன் கேட்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவானது. இதனால் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு வீரத்தில் மரணமடையும் கூட தர்மத்தின் பேரில் கர்ணா ஒரு வாழத்தான்னு கேட்பான். அப்போ சகுனி, நீ துரியோதனனுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டவன், அதனால் அவன் சொல்படி தான் கேட்கணும், நீ வாழெல்லாம் கொடுக்கக்கூடாதும்பாங்க. இந்த இடத்துல அன்பு காட்டு, அடிமையாகாதே என்பதை குறிக்கும் இயற்தமிழ். அதாவது அன்பு வச்சதுனால துரியோதனனும் சகுனியிடமும் கர்ணன் அடிமையாகிவிட்டான். இதன் விளைவு மரணத்தை தந்தது. இதைத்தான் அன்பு காட்டு, அடிமையாகாத. இது நேர் செயலாக கண்ணன் எல்லோரிடமும் அன்பு காட்டினார். ஆனால் யாரிடமும் அடிமையாகவில்லை. காரணம், இல்லறத்திலும் சரி, துறவரத்திலும் சரி, நாட்டிலும் சரி அன்பாக இருக்கணும். யார் எதை செய்கிறாங்க, எதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற உணர்ந்து செயல்படணும். அவங்களுக்கு அடிமையானால் அவங்க வாழ்க்கையை இழக்க நேரிடும் என்பதை குறிக்கிறது தான் அன்பு காட்டு, அடிமையாகாது. கண்ணன் எதிரியிடையும் அன்பாக இருந்தார், நண்பர்களிடமும் அன்பாக இருந்தார், குழந்தைகளிடமும் அன்பாக இருந்தார், வனவிலங்குகளிடமும் அன்பாக இருந்தார். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் அடிமையாகலை. இதைத்தான் அன்பு காட்டு, அடிமையாகாதே என்ற இயற்தமிழில் புராணத்தில் உள்ளது தான். இவ்வாறு அன்புக்கு கர்ணன் வீழ்ந்ததைத்தான் குருவி இருக்க பனைம்பழம் வீழ்ந்தது என்று இயற்தமிழில் சொல்லுவாங்க. இதை குருவி என்று எடுக்கக்கூடாது. ரூணாவில் 2 ரூணா உண்டு. பருமன் என்ற ரூணா போடாமல் அறுவடை என்ற அடிப்படையில் வரும் இந்த ரூணா. அப்படி குரு என்றால் குறுகலான, குறுகிய, குன்றிய பகுதி என்று பொருள் எடுக்கணும். அடுத்தது வி. குரு என்பதற்கு குறுகிய, அடுத்தது குருவி. அந்த எழுத்தை பிரிக்கணும். பிரித்து பார்த்தா வி என்றால்
ஒரு எழுத்துக்கும் தமிழில் பொருள் பல பொருள்கள் உண்டு. விட்டம் வில் போன்ற வளைவு உடையது. அப்போ குன்று என்ற பள்ளத்தில் வளைவான பகுதியில் இரு என்றால் இறுகி கொள்ளுதல், இறுகுதல், இறுக்கமாகுதல், இறுக்கி பிடித்து கொள்ளுதல். குருவி இரு. அடுத்தது கா என்ற சொல்ல எடுக்கணும். கா என்றால் கர்ணன் என்ற பொருள் உண்டு. பனை என்றால் பனைமரம். பழம் என்றால் பனை மரத்தில் பலம் எல்லாமே உண்டு. பனைவோலை விசிறி செய்யவும் கூடமுடையவும், அதிலிருந்து நொங்கு, பதனி, பனை பழம், அந்த பனை மரத்தோட தண்டு பனங்கம்பாகவும், பாலை வடிப்பதாகவும், அடித்தூறு தவுனு என்ற உணவுப் பொருளாகவும் பனை மரத்தில் முழுசும் பயன்படும். இந்த அடிப்படையில் குருவி இறுக பனை பழம் வீழ்ந்தது சேர்த்து வாசிக்கும்போது குருவி இறுக பனைப்பழம் வீழ்ந்தது என்று தான் விடுவாங்க. அந்த அடிப்படையில் குருவி என்றால் குறுகலான, வி என்றால் விட்டத்தில் வளைவில், இருனா இறுகி. என்னது? கர்ணன் போரிடும் போது குறுகலான வளைவான பகுதியில் வில் போன்ற உள்ள சக்கரம் பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு. இதைத்தான் குருவி இறுக. போர்க்களத்தில் குறுகலான இடத்துல விட்டம் போன்ற சக்கரம் இறுகிட்டு பள்ளத்தில் சாஞ்சிட்டு. யாரோடதுன்னா கர்ணனோடது. அடுத்ததான் குருவி இருக்க. இதனால் அர்ஜுனன் கண்ணன் துணை கொண்டு கர்ணனை வீழ்த்தி விட்டான். எல்லா கொடைவள்ளலும் இருந்தாலும் அனைத்து பழம் பனைமரம் போல் உள்ளார்ந்தாலும், அதாவது பனை பழம் என்றால் அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி, அண்டத்தில் நீர்பிடிப்பு தன்மையும் பிண்டத்தில் அதன் மூலம் ஏற்படும் உணவுப் பொருட்களும் சூட்டை தணிக்கக்கூடியதும் உள்ள மரத்தை தான் பனை பழம். இந்த அடிப்படையில் சக்கரம் என்ற குறுகலான, வீல் என்ற வி இறுகி கர்ணனுடையது அமர்ந்ததால் கர்ணன் துணையால் அர்ஜுனன் கர்ணனை வீழ்த்தி விட்டான். இதைத்தான் குருவி இருக்க பனைப்பழம் வீழ்ந்தது. காரணம், கண்ணன் எல்லாரிடம் அன்பாக இருந்தான். ஆனால் அறநெறிப்படி முடியாச்சிலும் சரி குடியாச்சிலும் சரி அடிமையாக இல்லாமல், அன்பு அடிப்படையில் இல்லாமல் அறநெறிப்படியில் முடிவுகளை எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒருத்தன் அடிமையானனால, கர்ணன் அன்புக்கு அடிமையானனால உயிர் விட்டான். ஆனால் அன்பு காட்டணும், ஆனால் அடிமையாக ஆகாத என்ற ஏற்தமில்ல தான் கண்ணன் குருச்சேத்திர போரை சிறப்பாக செயல்பட்டார். இதைத்தான் குருவி இருக்க பனைப்பழம் வீழ்ந்தது. காரணம், கர்ணன் எதிரணியான துரியோதனுடன் அன்புக்கு அடிமையாக இருந்தான். அதனால் அவர் உயிர் விட்டான். ஆனால் அன்புக்கு காட்டினாலும் யாரிடமும் அறநெறிப்படி வழிபட்டனால குருச்சேத்திரத்தை கண்ணன் செயல்பட்டனால தான் அன்பு காட்டு அடிமையாகாது என்ற இயற்தமிழ். இதைத்தான் கண்ணதாசன் இசைத்தமிழில் அன்பு காட்டு அடிமையாகாதங்கிற அடிப்படையில் படித்தால் மட்டும் போதுமா என்ற நாடகத்தமிழில் கவிதை எழுதியிருப்பார் கண்ணதாசன். அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் வந்த பழியம்மா, கண்ணே கண்ணை மறைத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா என்று இசைத்தமிழில் உள்ளது. இது இயற்தமிழில் பார்க்கும்போது புராணத்தில் நடந்தது தான். இரக்கம் காட்டு ஆனால் ஏமாந்து போகாதே. ஆன்மீக முத்தமிழில் பொருள் எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இரக்கம் காட்டு ஏமாந்து போகாதே. மேலே சொன்னது மகாபாரதம். இப்போ இரக்கம் காட்டி ஏமாந்து போகாதே அண்ணன் காட்டிய வழியம்மா இசைத்தமிழ் ராமாயணத்தில் நடந்ததை தான் எடுத்திருப்பாங்க. சீதை இரக்கம் காட்டி ராவணனுக்கு யாசகம் கொடுக்கும்போது தான் அவன் கடந்து சென்றான். காரணம், மாயமான துரத்திட்டு போனது ராமனை சூட்சமமாக அழைக்கிறதுக்காக மாரீசன் என்ற மாயவன் லக்ஷ்மணா சீதா என்ற கூக்குரல் விட்டு ராமனின் வில்லால் வீழ்த்தப்பட்டார். இந்த அடிப்படையில் சீதை ராமனுக்கு ஏதோ ஏற்பட்டுட்டுன்னு இறக்கப்பட்டு அந்த குரல் கேட்டு
ராமனை காப்பாற்றப்போ, உங்கள் அண்ணனை காப்பாற்றப்போ என்று சீதையின் உத்தரவு அடிப்படையில் லட்சுமணன் போகும் முன்னே இந்த கோட்டை தாண்டி வராதீங்கன்னு கோடு கிழிச்சிட்டு போவாங்க. ஆனால் லட்சுமணன் அங்கே போனதுக்கப்புறம் நடந்த நிகழ்வை உணர்ந்துருவார். ஆனால் அந்த குறுகிய நேரத்தில் யாசகம் கேட்கும் வேடமுட்டு ராவணன் யாசகம் என்ற முறையில் கோடை தாண்டி வர சொல்லி சீதையை கவர்ந்து செல்வான். காரணம், சீதை இறக்கப்பட்டதுனால ஏமாந்து போனாள். இதைத்தான் இரக்கங்காட்டு ஏமாந்து போகாதேன்னா. மாறாக சீதை எவ்வளவோ சொல்லியும் லட்சுமணன் போகலை. காரணம், இரக்கம் காட்டணும், ஆனால் ஏமாந்து போகக்கூடாது, இது ஏமாற்று அடிப்படையில் நிகழக்கூடியது என்பதை உணர்ந்து தான் ஓரளவு போராடினார். ஆனால் இரக்கத்து மூலயமா ஏமாற்றத்தை ஏற்படுத்தின நிகழ்வை சொல்கிறது தான் இரக்கங்காட்டு ஏமாந்து போகாதே என்று. சீதை இரக்கம் அடிப்படையில் ராவணனிடம் ஏமாந்து போனது தான் இயற்தமில்லை. இதைத்தான் இசைத்தமிழில் அண்ணன் காட்டிய வழியம்மாள், இது அன்பால் வந்த பழியம்மாள். அண்ணன் என்றால் ராமன், அவனுக்காக அன்புக்காக அடிப்பட்டனால ஏமாந்து போனது. இது புராணத்தில் உள்ளது தான், கவிஞர் எழுதியிருப்பார். கண்ணை மறைத்ததம்மா மாயமான் கண்ணை கொண்டு மறைச்சிரும். இதைத்தான் கண்ணை மறைத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மானா, சீதையும் வேணும், ராமனும் வேணும், லக்ஷ்மணனும் வேணும் என்று 3 பேரும் தனக்குத்தானே இரக்கம் காட்டினால தன் கையே தன்னை அடித்ததம்மா. அவனை நினைத்தே வாழ்ந்திருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்து வந்தான். இந்த வரியில் ராமன் தெய்வமாக வராமல் மனுஷனாக வாழணும், இது குறிக்கோள். இதனால் ராமன் மனுஷங்கிற குறிக்கோட்டில் அவரை மட்டும் நினச்சி வாழ்ந்தார். அதனால் சில இடங்களை பலரிடம் பழிச்சொல் கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தார். இருந்தாலும் அதனை லக்ஷ்மணன் மூலமாக சரி கட்டுவார். இதைத்தான் அவனை நினைத்தே வாழ்ந்திருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்து வந்தான். அறநெறிப்படி வாழக்கூடியதான் சொல்கிறது. இத்தனை செய்தும் மறக்கவில்லை. அறநெறிப்படியில் ராமன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்ததுனால அவரை என்னால் மறக்க முடியல. காரணம், துறவரமாக இருந்தாலும் சரி, இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, அறநெறிப்படி பிறருக்காக வாழ்க்கையை வாழக்கூடியது. அதனால தான் இத்தனை செய்தும் அவனை மறக்கவில்லை என்ற வாசகத்தை கவிஞர் எழுதியிருப்பார். அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணை கெடுத்ததம்மா, கையே என்னை அடித்ததம்மா. அவனை நினைத்து வாழ்ந்திருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான். அவன் என்ன செய்தாலும் அவனை மறக்கவில்லை. காரணம், ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் எந்த அடிப்படையில் வாழ்வாதாரம் இல்லறம் இருக்கணுங்கிறத சுட்டி காட்டினான். அந்த அடிப்படையில் எடுக்கிறது தான் இந்த பொருள். ஆன்மீக முத்தமிழ். இதே தான் முடியாட்சியில் கண்ணகி கோவலனிடம் இரக்கம் என்ற நல்ல குணத்தை உணர்ந்தனால தான் அவர் மாதவியிடம் சென்றாலும் வணிகம் செய்ய போனாலும் அவன் கணவன் தவறே செய்தவன் என்று தெரிந்தாலும் அவனிடம் உள்ள இரக்க குணத்தை காட்டுனால தான் கண்ணகி ஏமாந்து போனாள். அவ்வாறு இரக்கம் காட்டினால் சிலம்ப கொடுத்து பொருள் வேணும்னா வந்து வாங்கிக்கிட என்று இறக்க அடிப்படையில் தான் கோவலனிடம் வணிகம் செய்யவும் மாதவியிடம் செல்லும் பொழுதும் சரி, அரசவையிலே அது தவறான நிகழ்வாக சித்தரிக்கப்பட்டு சிலம்பை திருடிவிட்டான் என்று கோவலனை சிறைவாசத்தில் சிரம் கொய்த பின்பும் மன்னரிடம் இரக்கம் அடிப்படையில் தான் வாதிட்டார். காரணம், ஒருவர் சொல்லும் வாசகம் உண்மையா பொய்யா, நயவஞ்சக சொல்லா, சூழ்ச்சி சொல்லா, சூட்சமமான சொல்லா, தன்னை புறந்தள்ளக்கூடியதா, தன்னை ஆதரிக்கக்கூடியதா, பிறரை ஆதரிக்கக்கூடியதா, தன் மூலம் பிறரை பழிவாங்கும் எண்ணம் கொண்டதா என்பதை உணராமல் செயல்படும் அனைத்தையும் இரக்க குணம் என்று தான் சொல்வார்கள். இந்த அடிப்படையில் தான் மன்னரிடம் போராடும் போது கூட இத்தனை கேள்வி என்னோட கேட்குறிய, என் மணாளனிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தா நீயும் கெட்ட மன்னன் என்ற பெயரும் வாங்கியிருக்க மாட்ட, என் கோவலன் என்ற என் கணவனும் இறந்திருக்க மாட்டார் என்று வாதிடுவார். காரணம், இரக்கம் என்பது
நன்மையும் தரும் ஏமாற்றத்தையும் தரும். இதைத்தான் இயற்தமிழில் இரக்கம் காட்டு ஆனால் ஏமாந்து போகாதே என்று ராமாயணத்தில் நடந்தது தான் மன்னராட்சியில் நடந்தது தான் குடியாட்சியிலையும். மாற்றம் ஒன்று தான். அது பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய ராமாயணத்தில் மகாபாரதத்தில் நிகழ்ந்த நிகழ்வு தான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். ஆன்மீக முத்தமிழில் இதற்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். மூணாவதாக பணிவு காட்டு ஆனால் கோழையாகி விடாதே. அனுமன் பணிவுடன்தான் செயல்பட்டு ராமனின் துணைவியான சீதையை விட்டுவிடு என்று விவாதமிட்டார். ஆனால் அவரை கோழை என்று நினைத்து அனுமனின் வாளில் ராவணனின் அரசவையில் உள்ள காவலர்கள் ராவணனின் உத்தரவின் பேரில் காவலர்கள் அனுமனின் வாளில் தீயிட்டனர். இருந்தாலும் பணிவுடன் செயல்பட்டாலும் அவர் கோழை அல்ல, வீரன் என்றதை நிரூபிப்பதற்காக வாளில் நெருப்பிட்டதை இலங்கையை பாதியை எரித்தார். காரணம், பணிவு காட்டு ஆனால் கோழையாக இராத. எந்த இடத்துல எங்கே பணிவாக இருக்கணுமோ அங்கே பணிவாக இருக்கணும். எந்த இடத்துல வீரத்தை காட்டணுமோ அந்த இடத்துல முதலியே வீரத்தை காட்டல அனுமன். போனோன்னே பணிவாக தான் ராவணன்கிட்ட எடுத்து சொன்னார். அதை கேட்கலை. அவரை உயிர் பலியிடணும்னு நினச்சி ராவணன் செய்த சூட்சமத்தினால தான் ஒரு கோழை இல்லை, தூதுவனாக வந்தனால பணிஞ்சு போனனால என்னை கோழைன்னு நினைக்காதங்கிற நிரூபிக்கிறது தான் இலங்கையை வாள் மூலம் தீயிட்டு கொளுத்தினார். இதைத்தான் பணிவு காட்டு ஆனால் கோழையாக இராதே. முடியாட்சியிலையும் தன் கணவனை பாண்டிய மன்னன் சிரம் கொய்ததனால் தனக்குரிய உரிமையை மன்னன்தான் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உரிமையோடு பணிவோடு தான் விவாதத்தை தொடர்ந்தாள் கண்ணகி. இருந்தாலும் தான் நிரபராதி இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக உன் கணவன் செய்த தவறுக்கு நீ வாதிடுவது முறையில்லை என்று பல கேள்விகளை கேட்டான். இதை உணர்ந்த கண்ணகி தான் பணிவது மக்களின் பிரதிநிதி என்ற மன்னர் என்ற அடிப்படையில், இருந்தாலும் உனக்குள்ள வீரம், தமிழர் பண்பாடு, கலாச்சாரங்கள், பண்பாடு எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அர்த்தநாதீஸ்வரருக்கும் பொதுவானது என்பதை நிரூபிக்க இறுதி கட்டமாக தன் சிலம்பை போட்டு உடைத்து உன் சிலம்பில் உள்ளது மாணிக்கங்கள், என் சிலம்பில் உள்ளது முத்துக்கள் என்பதை நிரூபித்து விட்டுத்தான், அதாவது மக்களுக்கு உட்பட்டவன், மக்கள் மன்னனுக்கு உட்பட்டவன் என்ற அறநெறியை ராமகாவியம் மகாபாரதத்தில் உள்ளதை நிலைநிறுத்திய பின்புதான் ஆணுக்கு பெண் நிகர், ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் நாட்டாள்வதிலும் இல்லறம் ஆள்வதிலும் சம உரிமை என்பதை நிரூபித்த பின்புதான், பணிவு என்ற அடிப்படையில் போரிட்ட பின்புதான் தானும் ஒரு வீரமங்கை என்பதை ஆவேசம், ஆதங்கம் என்ற அடிப்படையில் இறுதியாக கையில் நெருப்பு கொண்டு வரல கண்ணகி. இயற்கை அடிப்படையில் முறையிட்டால் மன்னனே காப்பாற்ற முடியாதமுள்ள அந்த மன்னனை உருவாக்கின இயற்கை, நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி என்ற அடிப்படையில் இயற்கையிடம் ஒவ்வொன்றாக இயற்கையின் அடிப்படையை சொல்லி இது உனக்கே நியாயமா என்று கேட்க, ஒவ்வொரு இயற்கையும் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று அடிப்படையில் அதற்குரிய தட்பவெப்பநிலை காரணிகளை பிரதிபலித்து மதுரையை எரித்தது. பணிவு காட்டு ஆனால் கோழையாயிராதே என்பதை ஆண்பாலிலும் சரி பெண்பாலிலும் சரி அர்த்தநாதீஸ்வரும் சரி மகாபாரத ராமாயணத்தில் உள்ளது தான் இயற்தமிழில். இதையும் சில நபர் எழுத்து சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு பேச்சு சுதந்திரம் மட்டும்தான் கொடுத்த கிழக்கிந்திய கம்பெனிகள் கண்ணகி மதுரையை எரிச்சிட்டாங்கன்னு தான் இன்னும் எழுதிட்டுருக்காங்க. கண்ணகி மதுரையை எரிக்கவே இல்லை. அவள் கால் சிலம்போட கையில் வந்தால்தான் வாசகம் இருக்குது. ஆனால் கையில் நெருப்போடு வந்தான்னு எந்த இடத்துலையும் வாசகம் போடல.
நெருப்பே கொண்டு வராமல் மதுரையை கண்ணகி எப்படி இருந்தது? இது தமிழ் மொழியிலையும் குளறுபடியான பொருளீட்டும் முறை, ஆன்மீகத்திலும் குளறுபடியானது. மாறாக கண்ணகி பணிவுடன் செயல்பட்டு கோழை அல்ல வீரம் என்பதை இயற்கையிடம் வாதிட்டாள். மனுஷனிடம் போராடி ஜெயிக்க முடியாதது இயற்கையிட்ட முறையிட்டாள். இயற்கையே ஒத்துழைச்சதுனால தான் மதுரை என்ற நகரம் ஓரளவு எரியப்பட்டது. புராணத்தில் பணிவு என்ற அடிப்படையில் அனுமன் செயல்பட்டார். ஆனால் அவரை கோழைன்னு நினச்சனால தான் இலங்கை இருந்துச்சு. இங்கே பணிவு என்ற அடிப்படையில் அவரை கோழைன்னு நினச்ச கண்ணகினால தான் மதுரையை இயற்கை ரெண்டுமே நெருப்பு என்ற இயற்கை, நிலம் என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று என்பதும், ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்கள் அடிப்படையில் தான் இலங்கையும் நெருப்பில் எரியப்பட்டது. மதுரையும் முடியாட்சியில் கண்ணகி என்ற பெண் பணிவல்ல வீரமானவள், நிரபராதி, சுற்றமானவள் என்பதை நிறுவுவதற்காக இயற்கை அடிப்படையில் தான் மதுரை எரிஞ்சதை ஒழிய கண்ணகி எரிக்கவே இல்லை. ஆனால் இதையும் தவறுதலாக பொருளிட்டதற்காக மதுரையை கண்ணகி எரிச்சிட்டா என்று தான் தவறாக பறைசாற்றி வருகிறார்கள் சில பொருளீட்டும் கிழக்கிந்திய கம்பெனிகள். பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் பொருளீட்டிட்டு தான் வராங்க. புராணம் என்ற ராமாயண மகாபாரதத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். நிலம் சார்ந்த, நீர் சார்ந்த, காற்று சார்ந்த, வான் சார்ந்த, நெருப்பு சார்ந்த எதிர்பாராத விபத்துக்கள் நிகழும் பொழுது, தட்பவெப்ப நிலைகள் மாறுபடும் பொழுது மன்னரை நம்பியிருக்கும், அதாவது முதல்வர், பிரதமர், அமைச்சர், பிரதிநிதிகளை நம்பியிருப்போரிடம் பணிவுடன் தான் போராடுவார்கள். பணிவுடன் கேட்டு பெற முடியாவிட்டால் பணிவு காட்டு, ஆனால் கோழை ஆகிவிடாதே என்ற சொல்படி முடியாட்சியில் தான். எப்படி என்றால், பணிவு என்ற அடிப்படையில் தான் தனக்குரிய கோட்பாடு நிவாரம் தருமாறு விண்ணப்பங்கள், பிரதிநிதிகளுடன் பணிவுடன் உண்ணாவிரதம். ஆனால் மாறாக செயல்படும் பொழுதுதான் குழப்பம், கூச்சல், சேதாரம், இடையூறு, இழப்புகள். இந்த அடிப்படையில் தான் பணிவால் செயல்பட்டாலும் அறநெறிப்படி உட்பட்டு கோழை அல்ல, எங்களுக்கும் இல்லறம், துறவறம், நாட்டு உடைமை போன்ற மூன்றிலும் ஆண் பெண் அர்த்தநாதீதத்திற்கு சம சீர் கோட்பாடு உண்டு என்பது தான் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் நடந்ததை முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். பேர் மட்டும்தான் மாறி இருக்க ஒழிய கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். மற்றது பூரா ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலையும் நிகழ்ந்த நிகழ்வு தான். இதையே இசைத்தமிழில் பட்டினத்தார் என்ற படத்தில் டிஎம்எஸ் அவர்கள் பட்டினத்தார் நடித்து தான் தாய் எரியதை இயற்கை அடிப்படையில் இயற்கைகிட்ட தான் முறையிட்டார். அவர் கொல்லி கொண்டு வந்து நெருப்பு வைக்கவே இல்லை. அதில் எழுதின கவிஞர் எழுதினது, முன்ன இட்ட தீ முப்புறத்திலே, பின்ன இட்ட தீ தென் இலங்கையிலே, யானும் இட்ட தீ மூழ்கவே என்று தான் படிச்சிருப்பார். இதில் முன்ன இட்ட தீ முப்புறத்தில்னா மதுரையில் கண்ணகிக்கு கண் எதிரில் தான் மதுரை எரிஞ்சது, இயற்கை அடிப்படையில், கண்ணகி எரிக்கலை. ரெண்டாவது, பின்ன இட்ட தீ தென் இலங்கையில், அனுமனும் நெருப்பு கொண்டு போல, இலங்கையில் உள்ள நெருப்பில் தான் வாலில் சுற்றி விட்டார். அந்த நெருப்பும் இயற்கை அடிப்படையில் தான் எரியப்பட்டது. குரங்கு குணம் உண்டவர் ஒவ்வொரு இடத்தையும் தாவி தண்ணியை போய் தேடக்கூடிய நிலையில் அவர் எங்கெங்கே தாவுமுனாரோ அந்த இடத்துல பூரா வாள்பட்டு நெருப்பு விடுது. இறுதியாக நெருப்பில் அணைக்கிறதுக்காக நீரில் போய் வச்சார். இந்த இடத்துல பின்ன இட்ட தீ தென் இலங்கையில், யானும் இட்ட தீ மூழ்கவே. அம்மாவை பச்சை வாழை மட்டையில் தான் எரித்தார். அப்படி இருந்தும் இயற்கையிட முறையிட்டு தான் பட்டினத்தார் எரித்தார். இதைத்தான் முன்ன இட்ட தீ முப்புறத்திலே, கண்ணகியோட தீ இயற்கை உதவி பண்ணுது, கண்ணகி எரிக்கலை.
பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில். ராவணன் அரசவை ஆளுக்குத்தான் தீ வச்சாங்க. அனுமன் தீயை கொண்டு போல வாளில் தீயை வைக்கலை. யானுமிட்ட தீ மூழ்கவேனா முடியாச்சில். மேலே சொன்னது புராணம் முடியாட்சி. இது குடியாட்சியில் நடந்தது. தாய்க்கு இறுதிச் சடங்கு செய்கிறது. இதைத்தான் பணிவு காட்டு, ஆனால் கோழையாகி விடாதே. இதனைத்தான் நாடகத்தமிழில் அருணாச்சலம் என்ற சுந்தர் சி இயக்குனர் எழுதியதை கதாபாத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்ததில் ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான்னு வசனம் எழுதியிருப்பார். ஆனால் ஆன்மீக அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்கள் உச்சரிப்பதை இலங்கையிலையும் கண்ணகியிலையும் பட்டினத்தார் எரிச்சதைத்தான், அக்கினியைத்தான் இலக்கண தமிழ் அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் உச்சரிச்சிருப்பார். இது தமிழ் மீது நம்பிக்கை வேணும், ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும். எப்படின்னா அவர் உச்சரிப்பு ஆண்ட அவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான், இப்படி தான் உச்சரிப்பார். ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான்னு உடனே சொல்ல மாட்டார். ஒவ்வொரு வாசகத்தையும் விட்டு விட்டு அவருடைய ஒப்பனையில் சொல்லுவார். அந்த அடிப்படையில் ஆண்ட அவன் என்றால் ஆண்ட என்றால் இறைவனை குறிக்க முடியாது. ஆட்சியாளரை ஆண்டவன் என்று தான் சொல்லுவாங்க. மதுரையை ஆண்டான், இலங்கையை ஆண்டவன், குமரியை ஆண்டவன் அப்படின்னா மன்னரை சொல்லுவாங்க. அவன் என்னத்தை சொன்னான்? ஆண்டவன் சொல்கிறான். இலங்கையை ஆண்டவன் தீ வைக்க சொல்கிறான். மதுரை ஆண்ட பாண்டியன் சிலம்பை இது பண்ணி கோவலனை சிரம் கொய்க்க சொல்கிறான். இப்போ ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை வச்சு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் ஆண்டவன் சொல்கிறான். ஆனால் அதை மக்களாகிய மன்னனே கேட்கலங்கும்போது இயற்கைக்கிட்ட முறையிடுவாங்க. இதைத்தான் அடுத்த வரி அருணாச்சலம் முடிக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க, அருணாச்சலம் முடிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. அருணா என்றால் சூரியன் என்று ஒரு பொருள் ஒன்று. சலம் என்றால் வெப்பம், தீ, நெருப்பு என்று பொருள். இந்த அடிப்படையில் அருணா என்றால் சூரிய கதிர்வீச்சு என்ற வெப்பச்சலனத்தினால் ஏற்படக்கூடியது நெருப்பு. இது தான் இலங்கையிலையும் தீ பிடிக்க காரணமாக இருந்தது. அனுமன் தீ வைக்கலை. மதுரையிலையும் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சது, கண்ணகி தீ வைக்கலை. பச்சை வாழைமட்டையிலையும் அக்னி தீ பிடிச்சி எடுத்தது, பட்டினத்தார் தீ வைக்கலை. இதைத்தான் ஆண்டவன் சொல்கிறான். ஆட்சியாளர்கள் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் மக்கள் முறையீடுகளை கேட்கவில்லை என்றாலும் இயற்கை அவர்களுக்கு தகுந்த உபாதைகளை, இடையூறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் செய்த தவறுகளை பறைசாற்றும் என்பதற்காகத்தான் ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான். ஆட்சியாளர்கள் தவறு செய்யும்போது இயற்கை அவர்களை பேரிடர் மூலம் தவறுகளை சுட்டிக்காட்டும் என்பதைத்தான் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். 4வது கண்டிப்பு தேவை, ஆனால் கோபம் கொள்ளாதே. இயற்தமில்ல, ஆன்மீக முத்தமிழில்ல. மகாபாரதத்தில் குருச்சேத்திர போர் நடக்கும்போது கண்ணன் கண்டிப்புடன் யாரை எப்படி வதம் பண்ணணும் என்று அர்ஜுனனிடம் உபதேசம் செய்தார். ஆனால் அதை கேட்காம அர்ஜுனன் கோபம் கொண்டார். நான் தான் போரை வென்று ஜெயித்தேன், அதனால் நீ சொல்கிறத கேட்க முடியாது என்றான். இருந்தாலும் கண்ணபிரான் அவன் என்ன சொன்னாலும் பல உயிர்கள் வாழ சில உயிர்கள் பலியிடுவது உண்மை என்பதற்காக கண்டிப்புடன் இருந்தார். ஆனால் அவர் எந்த இடத்திலும் கண்ணபிரான் கோபப்படவே இல்லை, சிரித்து கொண்டே தான் இருந்தார். இது ஆளுமைக்கும் சரி, இல்லறத்திலும் சரி. கண்டிப்பு தேவை, ஆனால் சொல்லக்கூடிய விதமாக சொல்லணும். இதைத்தான் கண்டிப்பு தேவை, ஆனால் கோபம் கொள்ளாதே. காரணம், கோபப்படாமல் இருந்தனால தான் குருச்சேத்திரத்தை கண்ணனால் சிறப்பாக செயல்பட்டார். ஆனால் கண்டிப்புடன் இருந்தார். எந்த இடத்திலும் குந்தியிடமும் சரி, கர்ணனிடமும் சரி, சகுனியிடமும் சரி, துரியோதனனிடமும் சரி, சூரிய சந்திரனிடம் திதி கொடுக்கும் போதும் கண்டிப்புடன் இருந்தார். ஆனால் எந்த இடத்திலும் தெய்வம் என்ற அடிப்படையிலும் தான் உயர்வானவன் என்ற அடிப்படையிலும் கோபம் கொள்ளவே இல்லை. இதைத்தான் கண்டிப்புடன் இரு, கோபம் கொள்ளாதே.
அறநெறிப்படி இல்லறவாசியும் சரி துறவறவாசியும் சரி நாட்டு மீது பற்றுள்ளவர்களும் செய். 5வது சுறுசுறுப்புடன் இரு, பதற்றம் கொள்ளாதே. புராணத்தில் பரசுராம தந்தை கோபத்தால் தாயை கொல்ல கட்டளையிடுவார். இதை சிறிதும் எதிர்பாராத பரசுராமன் தாயை கொன்னுக்கிட்டு தமக்கையனும் கொன்னுட்டு மீண்டும் தந்தையிடம் வந்து என் தாயை நீங்கள் உத்தரவுப்படி கொன்று விட்டேன் என்று சொல்லுவார். அப்போ உனக்கு என்ன வர வேண்டும்னு பரசுராமன் தந்தை கேட்பார். என் சகோதரர்களும் என் தாயும் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்றார். இது அவ்வளவும் சுறுசுறுப்போடு நிகழ்ந்தது. இந்த சுறுசுறுப்பிலையும் சில சமயம் பதட்டம் ஏற்பட்டால் பாதிப்புகள் ஏற்படும். அது தனக்கை விட பிற மக்களுக்கு நலன் தர வேண்டும் என்ற கருதுரு அடிப்படையில் நிகழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதே பரசுராமன் கேட்ட வரத்தை அவருடைய தந்தை தந்துவிட்டார். இந்த நீரை கொண்டு உன் சகோதரர் மீதும் உன் தாயின் மீதும் தொளித்தால் வெட்டப்பட்ட சரீரம் சிரம் ஒன்று சேரும் என்று உபதேசம் செய்து நீரை கொடுத்தார். இவர் பதட்டத்தில் 4 சகோதரர்களையும் தலையும் அவரவர் உடம்புக்கேற்ற சிரசை வச்சு ஒன்று சேர்த்துட்டார். அதே சமயம் குறிப்பிட்ட காலத்தில் தாயும் சேர்க்கணுன்னு தாயிடம் சென்று அவரை காப்பாற்றிய ஆண் பெண் என்ற 2 நபர்கள், அதாவது பிணங்களை எரிக்கும் பணி செய்யும் ஆண் அவருடைய துணைவி, அடுத்தது ரேணுகாதேவி என்ற பரசுராமனின் தாய், 3 தலையும் 3 இடத்துல கிடக்கும். அவசரத்தில் சவங்களை எரிக்கும் தொழில் செய்யும் ஆணோட சேர்த்துருவார். அதில் மாற்றம் இருக்காது. சுறுசுறுப்புப்பட்டு அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ரேணுகாதேவி சிரத்தை சடலங்களை எரிக்கும் ஆண் என்ற பெண் தலையில் ரேணுகாதேவி தலையும் ரேணுகாதேவி சிரசில் சடலங்களை எரிக்கும் வெட்டியான் மனைவியின் தலையும் மாற்றி வச்சிருவார். காரணம், சுறுசுறுப்புடன் செயல்பட்டார். இருந்தாலும் பதட்டம் ஏற்பட்டனால சிரமும் சரீரமும் உருமாறிவிட்டது. இது என்ன தவறு நின்றது என்று தந்தையிடம் கேட்க, எதிர்கால சந்ததிகள் இதை தெரிந்து கொள்வதற்காக சுறுசுறுப்புடன் இருக்கணும், பதட்டப்பட்டால் அவரை சார்ந்தவருக்கும் இழப்பீடு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டவே உனது தாய் ரேணுகாதேவி கருமாரியாகவும் சவங்களை எரிக்கும் தொழில் செய்தும் வெட்டியான் மனைவி உன் தாயின் கீழ் இருக்கும் கருமாரி என்ற அடிப்படையில் எதிர்வரும் சந்ததிகள் இதை உணர்த்துவதற்காகவே நிகழ்த்தப்பட்ட வழிபாட்டு ஆன்மீக முத்தமிழ் என்பதை சுட்டி காட்டுவார். இந்த அடிப்படையில் சுறுசுறுப்புடன் இரு, ஆனால் பதட்டம் கொள்ளாதே, இதனால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை புராணத்தில் உள்ளதுதான் முடியாட்சியில் உள்ளதுதான் குடியாட்சியில். அன்று முதல் இன்று வரை கருமாரி அம்மனுக்கு ரேணுகாதேவியை காப்பாற்றின மீனவர்கள், சலவை தொழில் செய்யும் சலவையாளர்கள், சடலங்களை எரியூட்டும் மையான தொழில் செய்யும் 3 பேர் நபர்கள்தான் இன்றும் மாரியம்மனுக்கு பூஜை வழிபாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காரணம், சுறுசுறுப்புடன் இருக்கணும், ஆனால் பதட்டப்படக்கூடாது என்பதை சுட்டி காட்டவே புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இதுக்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். 2லேயும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, பிற மொழி கற்றவர்களுக்கு இது புலப்படாது. 6வது வீரனா இரி, போக்கிரி ஆகிவிடாதே. இராமாயணத்தில் ராமர் வில்வித்தை அடிப்படையில் வீரனாக தான் செயல்பட்டார். சுக்கிரவனை வாலியை யுத்தம் செய்து அறநெறிப்படி வனவிலங்குகளை மறைஞ்சிருந்து தான் தாக்கணும் என்ற அடிப்படையில் தான் போராடினார். அதே அடிப்படையில் யுத்த காலத்திலும் மனுஷனாகத்தான் எந்த அடிப்படையில் போரிடணும் என்பதை செயல்பட்டார். அதனால் வீரனாக இருந்தார். ஆனால் எந்த இடத்துலையும்
அறநெறி மீறி வன்முறையவோ சூட்சமமோ கள்ளம் கபடம் என்ற நாடக அடிப்படையிலோ செயல்படலை. இதைத்தான் வீரனாய் இரி போக்கிரியாகி விடாத ராமனை போல அவர் அறநெறிப்படி வாழ்க்கையை நடத்தினார். இல்லறத்துலேயும் சரி, துறவரத்துலேயும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, மன்னராக இருக்கும்போதும் சரி, காட்டில் வனவாசம் செய்யும்போது, படகோட்டியாக இருந்தாலும் சரி, ஜடாயுக்காக இருந்தாலும் சரி, ஜாம்பவனுக்காக இருந்தாலும் சரி, அவர் அன்பு அடிப்படையில், போர் முறை தெரிஞ்ச அடிப்படையில் வீரனாக இருந்தார். ஆனால் எந்த அடிப்படையிலையும் அவர் தவறான அடிப்படையில் போரிடவில்லை, போக்கிரியாகவில்லை என்பதைத்தான் வீரனாய் இரு போக்கிரியாகி விடாதே. சூர்பனகை தன்னுடைய காதலை சொல்லும்போதும் அவர் போக்கிரியாகவில்லை, வீரனாக இருந்தார். ஆனால் முறைப்படி சொன்னார். அதே போல் குகன் அரவணைக்கும் போதும் அவர் வீரனாக தான் செயல்பட்டார். வன்முறை களவாத அறநெறிப்படி. இதைத்தான் வீரனாய் இரி போக்கிரி ஆகிவிடாதே என்ற இயற்தமிழ் ஆன்மீக முத்தமிழில். இது முடியாட்சியில் விவேகானந்தர் மேலை நாடு செல்லும் பொழுது ஒரு பெண்மணி மையல் கொண்டு தங்களுடைய கருவை தான் சுமக்க வேண்டும். காரணம், உங்களைப் போல அழகான அறிவுள்ள குழந்தையும் என்னைப் போல அழகான வண்ணம் கொண்ட குழந்தையும் இருவரும் இணைந்தால் கிடைக்கும், அது எதிர்கால சந்ததிகளுக்கு உதவும் என்ற சூட்சம முறையில் விவேகானந்தரிடம் விவாதமிட்டார். அதற்கு சிறிதும் சற்றும் மனம் தளராமல், அதற்கு ஏன் நீங்கள் பல வருடம் காத்திருக்க வேண்டும், இப்போதே என்னை தங்களின் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று முறையிட்டார் விவேகானந்தர் அந்த பெண்மணியிடம். காரணம், இந்த இடத்துல அவர் போக்கிரியாக மாறலை, வீரனாக தான் இருந்தார். அறநெறிப்படி வன்முறை கலக்கலை. இதைத்தான் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். வீரனாய் இரி போக்கிரியாகி விடாதே. பிற உயிர்களை வருத்தி தான் நலம் காண்பது போக்கிரி. தன்னலம் பாராமலும் பிறர் நலம் பார்த்து செயல்படுவது வீரன். இந்த அடிப்படையில் தான் ராமாயணத்திலும் சரி, ராமன் வீரனாக தான் செயல்பட்டார், போக்கிரியாக செயல்படலை. அதே தான் முடியாட்சியில் விவேகானந்தரும் அந்த பெண்மணியிடம் வீரன் என்ற முடியிலும் போக்கிரியாக மாறிவிடாமலும் செயல்பட்டது தான் இயற்தமிழில் வீரனாய் இரி போக்கிரியாக மாறிவிடாத. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். பேர் மட்டும்தான் மாறுத ஒழிய செயல்பூலாம் ஆன்மீகத்தில் உள்ளது முத்தமிழில், ஆன்மீக முத்தமிழில். 7. சிக்கனமாய் இரி கஞ்சனாகி விடாதே. புராணத்தில் அசுரகுலம் சேர்ந்த குபேரன் செழுமை மிக்க செல்வந்தர். ஆனாலும் அனைவருக்கும் பங்கிட்டு உதவுவது இல்லை. மாறாக அவனிடம் சீனிவாச பெருமானே கடன் தான் பெற்றார், கைமாறு பெறலை. அதற்கு மாறாக ஒப்புகை பெற்று பிரபஞ்சம்பூராம் தனக்கு வட்டி கட்ட வேண்டும் என்ற முறையில்தான் சிக்கனமாக இருந்தாலும் கஞ்சனாக மாறிவிட்டான் குபேரன் என்ற சுட்டி காட்டுவதைத்தான் புராணத்தில் நடந்தது தான். பெருமாள் குபேரனிடம் கடன் பெற்றது, அதை இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கார். திருப்பதியில் உள்ள சீனிவாச பெருமாள். காரணம், குபேரன் சிக்கனமாக இருந்தாலும் பொருள் மேலே பொருள் சேர்க்கணும் என்று கஞ்சனாக தான் யாருக்கும் கொடுக்காம வாழ்ந்தான். ஆனால் மாறாக தேவர் குலத்தை சார்ந்தவர், அதாவது அனைவருக்கும் சமமாக விட்டு தான் வறியவரானாலும் பிறர் செழுமையாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் லட்சுமி எந்த பொருளும் ஈட்டவில்லை. குபேரன் ஈட்டு பொருளாக வட்டியை கேட்டான். மாறாக லட்சுமி சமமாக அனைவருக்கும் செல்வம் கொடுப்பார். இந்த அடிப்படையில் தான் குபேரனை வழிபடுறவங்க அசுர வேகத்தில் உயர்வாங்க. காரணம், தவறான வழியில் பல உயிர்களை வதைத்து பொருளீட்டுவார்கள். ஆனால் லட்சுமி என்ற செல்வம் வரும் பொழுது மட்டுமே இயற்கை அடிப்படையில் இயற்கைக்கு உட்பட்டு தனக்கு தன் சந்ததிகளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த பொருளை மட்டும் ஈட்டுவார்கள். அது தங்கும். குபேரனிடமிருந்து பெற்ற செல்வங்கள் காலப்போக்கில்
மறையக்கூடும். காரணம், பலரை வஞ்சித்து வாழ்வது, அசுர குலத்தை குபேரனை வழங்கும் செல்வங்கள். கலப்படம், ஏமாற்றுதல், நயவஞ்சகம், சூழ்ச்சி, வஞ்சனை, தவறுதலான கணக்குகள் எழுதுதல். இந்த அடிப்படையில் பொருள் ஈட்டுவது, அசுர வேகத்தில் வளரும் செல்வம் குபேரனிடம் வந்து வழங்குவது. இதைத்தான் அசுர வேகத்தில் வருவது எதிர்காலத்தில் இயற்கை அடிப்படையில் அதற்குரிய தண்டனை பெறுவார். ஆனால் முறைப்படி பொருள் ஈட்டும் செல்வந்தர்கள், வேளாண்மை துறை சார்ந்தவர்கள், பிறருக்கு உதவுபவர்கள் லட்சுமி அடிப்படையில் வருவார். இதைத்தான் சிக்கனமாக இரி, கஞ்சனாகி விடாதே. லட்சுமியைப் போல செல்வம் செழிப்போட இரு, குபேரனை போல பொருள் ஈட்டுவதற்காக பல தவறான பாதையில் செல்லாதே என்பதை சுட்டிக்காட்டவே சிக்கனமாக இரி, கஞ்சனாகி விடாதே. இது முடியாட்சிலையும் பொருந்தும், குடியாட்சிலையும் பொருந்தும். முடியாட்சியில் களவு, குடியாட்சியில் ஊழல். பேர் மட்டும்தான் மாறி இருக்க ஒழிய புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். 9வது, பொருளை தேடு, பேராசை கொள்ளாதே. புராணத்தில் சீனிவாச பெருமாள் குபேரனிடம் ஈட்டு பெயரில் பொருள் சேர்த்தவர். ஆனால் திருமணம் நடந்த பின்பு அதற்கு ஈட்டாக இந்த நாள் வரை ஈட்டுத் தொகையை செலுத்தி வருவதால் அவர் பொருளை தேடினார். ஆனால் பேராசை கொள்ளவில்லை. அவர் தேடின செல்வங்கள் அனைத்தும் இன்றும் குபேரனிடம் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறது. இதைத்தான் பொருளை தேடு, பேராசை கொள்ளாதே. பெருமாள் கடன் வாங்கினார், இருந்தாலும் முறைப்படி பேராசை கொள்ள வந்த பொருளை அதற்கு ஈட்டுக்கடனாக இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இதை உணர்த்தத்தான் திருப்பதியில் இன்றைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் இன்றும் என்றும் திருப்பதி சீனிவாச பெருமாள் சாதாரண வஸ்திரம் மட்டும் உடுத்தி, ஆடம்பர ஆடை ஆபரணம் இல்லாமல் அன்றும் இன்றும் மண்பாண்டத்தில்தான் தினம் பூஜை நைவேத்தியம். வியாழக்கிழமை மட்டும் எந்தவித ஆடையும் இன்றி, ஆடம்பரங்கள் இன்றி நானும் இன்னும் பொருள் தேடன, பேராசை கொள்ளலை. என்ன போல நீங்களும் பிறருக்காக வாழுங்க என்பதை சுட்டி காட்டத்தான் வியாழக்கிழமை தோறும் சீனிவாச பெருமாள் நிராயுதமாக காட்சியளிக்கிறார். பூஜை வழிபாட்டு முறையில் நெய்வேத்தியம் கூட கூழு தான் படைக்கப்படுகிறது. அதுவும் ஆடம்பரமல்லாத மண்பாண்டத்தில் தான் படைக்கப்படுகிறது. இதைத்தான் பொருளை தேடு, பேராசை கொள்ளாதே. இந்த சீனிவாச பெருமானின் பிறருக்குரிய அன்பு என்றால் மோகம், காதல், பாசம், உறவு, நட்பு என்ற பொருள் உண்டு. இதைத்தான் கவிஞர் இசைத்தமிழில் நான் ஏன் பிறந்தேன் என்ற நாடகத்தமிழில் பாடியிருப்பாங்க. தனக்கென்று வாழ்வது கொஞ்சம், பிறர்க்கென்று வாழ்வது நெஞ்சம், மலர் கொண்ட ஓவியமே தருகின்ற காவியம், உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது. காரணம், சீனிவாச பெருமாள் அன்று முதல் இன்று வரை தனக்கென்று வாழலை. தான் கஷ்டப்பட்ட மாதிரி உங்களுக்கும் வாழ்வாதாரத்தில் கஷ்டங்கள் வரும், இதை உணர்ந்து செயல்படுங்க என்ற அடிப்படையில் தான் தனக்கென்று வாழ்வது கொஞ்சம், பிறர்க்கென்று வாழ்வது நெஞ்சம். நான் என்னத்தை தான் செல்வங்கள் நீங்கள் தந்தாலும் அதை குபேரன் தான் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் வியாழக்கிழமை மட்டும் நான் அன்று எப்படி இருந்தேனோ அதே மாதிரி ஒன்றும் இல்லாதவனாக தான் இருக்கிறேன் என்பது தான் பிறர்க்கென்று வாழ்வது நெஞ்சம். மலர் கொண்ட ஓவியம் என்றால் மலர் கொண்ட ஓவியம் தருகின்ற காவியம். காவியம் என்றால் ராமாயணம், மகாபாரதம், புராணத்தில் நடந்த காவியத்தை தான் எழுதினது. இதைத்தான் தனக்கென்று வாழ்வது கொஞ்சம், பிறர்க்கென்று வாழ்வது நெஞ்சம், உனது விழுதி எனது பார்வை உலகை காண்பது. தெய்வம் என்ற ஒன்று தான்
தனக்கு ஏற்பட்டது பிறருக்கு ஏற்படும் இந்த சுட்டிக்காட்டத்தான் அறநெறிப்படி ஆன்மீக முத்தமிழில் பூஜை, புனஸ்காரம், ஆடை, உணவு, பரிமாற்ற முறைகள். ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை வைத்தியம். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். அடுத்தது 10. தர்மம் செய், ஆண்டியாகி விடாதே. புராணத்தில் கர்ணன் மார்பு கவசம், செவி குண்டலம் இரண்டையும் ஒட்டி பிறந்த பாதுகாப்பு என்ற கருதி தேவேந்திரனிடம் யாசகம் என்ற முறையில் பெறப்பட்டு சென்று விட்டான். தர்மம் செஞ்சான் கர்ணன். இதனை உணர்ந்த கர்ணனின் தந்தையான சூரிய பகவான், உன் கவச குண்டலத்தையும் அபகரிக்க தேவேந்திரன் வயோதிக வேடமிட்டு வருகிறார், அதை கொடுக்காத, இதனால் உனக்கு இழப்பு ஏற்படும், நீ ஆண்டியாகி விடுவார், உயிர் சேதமுறும் என்று சொல்லியும் தர்மத்தின் அடிப்படையினால் தர்மம் செய்தார். கடைசியில் பாதுகாப்புக்காரனை விட்டதனால தர்மம் செய், ஆண்டியாகி விடாதே என்ற இயற்தமிழில் ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே அடிப்படையில் தர்மனின் சகோதரனாக பாண்டவர்களில் தர்மன் வஞ்சனை அடிப்படையில், சூழ்ச்சி அடிப்படையில் தன் மனைவியையும் மனையையும் இராஜாங்கத்தையும் தர்மர் சூது என்ற அடிப்படையில் தர்மம் செய்தார். இதனால் அவர் எதுவும் இல்லாமல் ஆண்டியாகி வனவாசம் சென்றார். இதைத்தான் தர்மம் செய், ஆண்டியாகி விடாதே. இதற்கு கண்ணனிடம் தர்மன் குந்தி தேவி கேட்கும்போது, நாங்கள் சூதாடும்போது நீ தடுத்திருக்கலாம்லா அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் சொல்லுவார், தெய்வம் என்ற எண்ணை நம்பாமல் தன்னம்பிக்கை என்ற உன்னோடைய இதை மட்டும் நம்பி நீ இருந்தனால என்னை கூப்பிடலை. நீ கூப்பிடன்னு நான் வாசலில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ தான் என்னது என்ற எண்ணம் கொண்ட நாள், பிறர் மீது அக்கறை இல்லாமல் சுயமாக செயல்பட்டதனால் தர்மம் என்ற பெயரில் ஆண்டியாகிவிட்டாள். ஆனால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் கண்ணா என்று ஒரு வார்த்தை அழைத்திருந்தால் அந்த சூதாட்டத்தை நான் தடுத்திருப்பேன். ஆனால் நீ இறுதி வரையில் கண்ணா என்ற வார்த்தையை பாண்டவர்களும் அழைக்கவில்லை, குந்தி தேவியும் அழைக்கவில்லை. இதனால் தர்மம் என்ற அடிப்படையில் ஆண்டியாகினீர்கள். இதைத்தான் தர்மம் செய், ஆண்டியாகி விடாதே என்று புராணத்தில் சொன்னது. ஆன்மீக முத்தமிழில் இதை இயற்தமிழில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். இருந்தாலும் மனுஷன் தெய்வத்தை ஏமாற்றலாம், ஆனால் தெய்வம் இறுதி வரை மனுஷனை ஏமாற்றாது. சில காலங்கள் தழுத்தி பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் கற்றுத்தராத பாடத்தை இல்லறம், துறவறம், அரசகுலம், சமுதாயம் கற்றுத்தரும் அனுபவ பாடம் மூலம் பிறருக்கு பாடம் புகட்டும் என்பதை உணர்ந்துதான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். சூதாட்டத்தினால தர்மன் என்ற பெயர் உடையவனுடைய வாழ்க்கையை சூதாட்டம் கவ்வுச்சு. கடைசியில் மனுஷன் தெய்வத்தை நம்பலைனாலும் அந்த தெய்வந்தான் குருச்சேத்திரம் என்ற போரை முடிஞ்சு துரியோதனன் சகுனியை தும்சம் செய்து அறநெறிப்படி பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை வழங்கினார். இதைத்தான் தர்மம் செய், ஆண்டியாகி விடாதே என்று சுட்டிக்காட்ட நிகழ்த்தப்பட்ட சூதாட்ட நிகழ்வு. நயவஞ்சக, பேராசை, ஏமாற்றம், மோசடி புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். ஆன்மீக முத்தமிழில் முடியாட்சியில் கப்பல் வாங்குவதற்காக வ.உ. சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய பொருளை பூரா இட்டு தன் மக்கள் தனது என்று பொதுநலம் கருதி கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றார். ஆனால் இறுதி காலம் பொருள் இல்லாமல் அவர் சிறைவாசம் கிழக்கிந்திய கம்பெனி அவர்களின் நயவஞ்சக சூழ்ச்சியால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை சிறைவாசம்
புகுத்தினார்கள். இதில் அவர் எந்த மக்களுக்காக தன் பொருளை பூரா வாரி கப்பலோட்டிய தமிழ் என்று பெயரிட்டாரோ, இறுதி காலம் செக்கெழுத்து கிழக்கிந்திய கம்பெனி அடிப்படையில் சுதந்திரம் என்ற அடிப்படையிலும், அவர் சிறைவாசம் விட்டு வெளியே வரும்போது எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த மக்கள் எவருமே வ.உ.சி. அவர்கள் சிறைவாசம் விட்டு வெளியில் வரும்போது அவரை காண செல்லலை. இறுதியாக அவரது நண்பர்கள் 2 மட்டுமே பார்வையிடச் சென்றார்கள், அழைக்கச் சென்றார்கள். இதைத்தான் தருமம் செய் ஆண்டி ஆகிவிடாதே என்ற புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சிலை. முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சிலை. அதாவது பொருள் பலம் என்ற அடிப்படையில் வ.உ. சிதம்பரம் என்ற பேரறிவாளன் இருக்கும்போது மக்கள் அவர்கள் ஆதரவை தேடினார்கள். ஆனால் எதுவும் இல்லை என்பது அவர் விடுதலையாகி வரும்போது கூட அவர் செய்ததை மறந்து நலம் விசாரிக்காமலும் பார்வையிடாமல் வராமல் இருந்ததை வரலாற்று பதிவேடுகளில் காணலாம். இதன் மூலம் புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சிலை. தருமம் செய் ஆண்டி ஆகிவிடாதே. ஆனால் இதன் மூலம் அவர் பிற்காலத்தில் சில உயிர்கள் தன்னை பார்க்காமல் இருந்தது என்று வருத்தப்படாமல் எதிர்கால சந்ததிகளுக்கு பல நல்வழிகளை வகுத்து பாதுகாத்து பராமரித்திட வழிவகை செய்தார். இதைத்தான் தருமம் செய் ஆண்டி ஆகிவிடாதே. 11. உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே. புராணம் அர்ஜுனன் தனது உழைப்பால் மட்டுமே பாரத போர் ஜெயம் கிட்டியது என்று இருமாப்புடன், அதே தருணம் ரதத்தின் சாரதியாக இருந்த கிருஷ்ணனை யுத்தம் முற்று பெற்ற காலத்தில் ரத சாரதியான கிருஷ்ணனை பார்த்து, முதலில் தாங்கள் இறங்குகள், பின் நான் இறங்குகிறேன் என்று தன் வீரத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கிருஷ்ணன் என்ற தெய்வத்தை அலட்சியப்படுத்தினான். அதாவது உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே. அதாவது இறைவனை மறந்து செயல்பட்டான் என்பதற்காக கண்ணன் சிறிதும் தயங்காமல் சினம் கொள்ளாமல் புன்னகையோடு, முதல்ல அர்ஜுனா நீ இறங்கு, அதன் பின்பு நான் இறங்குறேன் என்று புன்னகையோடு உபதேசம் செய்தார். இல்லை, குருட்சேத்திரப்படி சாரதி இறங்கினதுக்கப்புறம்தான் வீரனான மன்னரான அர்ஜுனன் நான் இறங்கணும், அதனால் சாரதியான கிருஷ்ணா நீ இறங்கு என்று மீண்டும் விவாதிக்க அவர் மீண்டும் சினம் கொள்ளாமல், முதலில் நீ இறங்கு, பிறகு நான் ரதத்தை விட்டு இறங்குகிறேன் என்று புன்னகைத்தார். பின்பு மனமில்லாமல் இருமனதோடு அர்ஜுனன் ரதத்தை விட்டு குருட்சேத்திர போர் முடிந்து வெற்றி கொண்ட பின்பு இறங்கினான். அதன் பின் கர்ணன் அனுமனை மேலே இருந்த கொடியை பார்த்து கண்ணசைத்தார். அனுமன் கொடியிலிருந்து பறந்து விட்டார். அடுத்ததாக கண்ணன் தனது ரதத்தில் உள்ள பரிகளை அகற்றினார். பின்பு இறுதியாகத்தான் கண்ணபிரான் என்ற தெய்வம் ரதத்தை விட்டு இறங்கியது. தெய்வம் என்ற கண்ணபிரான் ரதத்தை விட்டு இறங்கிய பின் அந்த ரதம் பல சிதறுகளாக சிதறி சிதலமடைந்தது. இதை பார்த்த அர்ஜுனன் ஏன் இப்படி ஆனது என்று கேட்டதற்கு புன்னகையோடு சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா, தான் எனது என்ற அடிப்படையில், வீரன் என்ற அடிப்படையில், வேந்தன் என்ற அடிப்படையில் பொதுநலம் கருதி செயல்பட வேண்டும். மாறாக என்னது எனது என்ற சுயநலத்துடன் செயல்பட்டதனால் அதனை தெய்வம் சரி செய்யும். காரணம், தெய்வம் என்ற கண்ணன் என்ற யான் இருந்ததால் அதில் ஏற்பட்ட பானங்கள், அஸ்திரங்கள், துஷ்ட தீய சக்திகள் தெய்வம் என்ற அடிப்படையில் என்னால் சமம் செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது, சிதிலமடையாமல் மேற்குறையாக பாதுகாக்கப்பட்டது. இதனாலே ரதம் ஏற்பட்ட இடர்பாடுகள் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதனால் பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருந்தது. இதனால தான் முதல்ல ஒன்றை இறங்க சொன்னேன், ரெண்டாவது நான் இறங்கினேன். முதலியே நான் இறங்கியிருந்தா
தெய்வம் என்றதே இறங்கிவிட்டது என்று நீ ரதத்தில் இருக்கும்போதே உன் உயிருக்கும் சேதாரம் விளைவிக்கும். இதனாலே தான் முதலில் அர்ஜுனா உன்னை இறங்க சொல்லி பின்பு தேரோட்டியான சாரதியான நான் இறங்கினேன் என்று கீதை உபதேச அடிப்படையில் உபதேசம் செய்தார். இதன் மூலம் உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே. உழைப்பு என்பது அர்ஜுனனுடையது, வீரம். இறைவனை மறந்து விடாதே, விவேகம். என்னத்தான் வீரம் இருந்தாலும் அனுபவம் என்ற பாடங்கள், கல்வி இல்லாமல் எவரும் ஜெயம் கொள்ள முடியாது என்பதை விளக்கவே உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே. இதனைத்தான் அர்ஜுனன் உழைப்பை மட்டும் நம்பினான். நம்ம கூட தெய்வம் இருக்கிறனால தான் ஜெயிச்சோங்கிறத மறந்து, காரணம் தான் எனது என்ற எண்ணம் எவரிடம் மேலோங்குகிறதோ அவர்கள் இடர்பாடுகளை பல உயிர்களுக்காக தெய்வம் சில சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் என்பதை உணர்த்தவே உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே என்ற ஆன்மீக முத்தமிழ் கண்ணன் கிருஷ்ணன் என்ற தெய்வம் ரதத்தை விட்டு இறங்கிய பின்புதான் அதிலுள்ள சக்திகள் அனைத்தும் இழந்து அதன் விளைவாக ரதமே தீப்பற்றி எரிந்து அக்கினிக்கு சமர்ப்பணம் பண்ணது. காரணம் பஞ்சபூதங்களில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஐந்துலேயும் நிலத்தில் நீங்கள் மண்ணை வெட்டி பக்கவாட்டில் மேலே கீழே சாய்வாக போட்டாலும் மேலும் கீழே வந்துடும். நீரை மேலே போட்டாலும் கீழே போட்டாலும் சாய்வாக போட்டாலும் கீழே வந்துடும். ஆகாயத்தை மேலே போட்டாலும் இதுனா அதே பக்கவாட்டில் இருக்கும். காற்று மேலும் போகும், கீழும் போகும், பக்கவாட்டிலும் போகும். ஆனால் நெருப்பு மட்டும்தான், அக்கினிங்கிறது நீங்கள் தலைகீழாக நெருப்பு வச்சாலும் சரி, பக்கவாட்டில் வச்சாலும் சரி, மேலே நோக்கி வச்சாலும் சரி, கீழே வச்சாலும் சரி, கூட்டுக்குள்ளே வச்சாலும் சரி, ஒரே தன்மை, அதாவது மேலோங்கி செயல்படும் தன்மை அக்கினிக்கு மட்டும் உண்டு என்பதை உணர்த்தவே உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே. ஆகையினால தான் அனைத்தும் யாகம், அக்கினி குண்டம் என்ற அடிப்படையில் அக்கினிக்கு சுவாக, அதாவது அக்கினி ஏற்றுக்கொள் என்ற அடிப்படையில் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இதைத்தான் உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். தான் எனது, என்னால் தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது, என்னால் தான் இந்த அறக்கட்டளை நிறைவேற்றப்பட்டது, என்னால் தான் இது தோற்றுவிக்கப்பட்டது, என்னால் தான் அன்னதர்மம் நடக்குது என்ற எண்ணம் விட்டு என் முயற்சி மட்டும் என்னுடையது, அதை செயல்படுத்தினது இயற்கை என்ற தெய்வம் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏமாற்று பேர்வழி, மோசடி பேர்வழி, நயவஞ்சக பேர்வழி, ஊழல்வாதி, கருப்பு பணம் வைத்திருப்பவர், காலாவதியான உணவு பதார்த்தங்களை விற்றவர், பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர் என்ற பெயரில் முடியாட்சியிலும் குடியாட்சியிலும் உழைப்பு என்று சொல்வோர்களுக்கு நிகழும் மாற்றங்கள். இதைத்தான் உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே என்று புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். இதுக்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். ஆன்மீக முத்தமிழ் இந்த இறைவனின் செயல்பாட்டை தான் இயற்தமிழில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். மனுஷன் தெய்வத்தை ஏமாற்றலாம், ஆனால் தெய்வம் என்றைக்கும் மனுஷனை ஏமாற்றாது. காலப்போக்கில் அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்களுக்கும் பாடம் புகட்டும் என்பதற்காகவே உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே. ஆன்மீகம் முத்தமிழில், அதாவது போர்க்கால அடிப்படையில் 20 விழுக்காடு தான் வீரம், மாறாக தெய்வம் என்ற அடிப்படையில், அனுபவம் என்ற அடிப்படையில் 80 விழுக்காடு விவேகம்தான். வீரம் கலந்த விவேகம்தான் இல்லறத்திற்கும் சரி, துறவரத்திற்கும் சரி, வாழ்வாதாரத்திற்கும் சரி, முடியாட்சி குடியாட்சிக்கும் சரி ஒத்துப்போகும் என்பதே உழைப்பை நம்பு, தெய்வத்தை மறந்து விடாதே என்ற ஆன்மீக முத்தமிழில்
இதனையே தியாகம் என்ற நாடகத்தமிழில் கவிஞர் இசைத்தமிழில் பாடியிருப்பார். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் வைத்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. என்னத்தான் உழைப்பு முயற்சி உன்னுடையதாக இருந்தாலும் காலம் என்ற பஞ்சபூதங்கள் பிற மக்கள் 75 விழுக்காடு நலன் பெறணும், 25 விழுக்காடு தான் இழப்பீடு பெறணும் என்ற முறையில் இருந்தால் மட்டுமே ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரோட முயற்சி பலன் தரும். மாறாக 25% மட்டும் மக்கள் பலன், 75 விழுக்காடு தன்னலம் என்ற பயன் இருந்தால் அது வெற்றி பெறாது, உங்கள் உழைப்புக்கு பலன் கிட்டாது என்பதை எடுத்து காட்டுவதே உழைப்பை நம்பு, தெய்வத்தை மறந்து விடாதே என்ற ஆன்மீக முத்தமிழ். ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், முத்தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்கள், பிற மொழியில் இருந்து வந்தவர்களுக்கு இது புலப்படாது. 12. ஓய்வு தேவை, ஆனால் சோம்பேறி ஆகிவிடாதே. புராணத்தில் கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சிருப்பான். இப்படி 1 வருடமாக சோம்பேறியாக இருந்தனால, ஓய்வு என்ற அடிப்படையில் இருந்தனால திறம்பட கும்பகர்ணனால் ராமகாவியத்தில் செயல்பட முடியவில்லை. அவன் மரணத்தை தழுவினான். இதைத்தான் ஓய்வு தேவை, ஆனால் சோம்பேறி ஆகிவிடாதே என்ற புராணத்தில் சொன்னது தான். இதைத்தான் முடியாட்சியில் இருந்து துருப்பிடிப்பதை விட உழைத்து தேய்வதே மேல். அதாவது சோம்பேறியாக இருந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறத விட 4 பேருக்கு நல்லது செய். அதாவது 25% இழப்பீடு இருந்தாலும் 75% பிற மக்களுக்காக வாழ்க்கையை வாழணும். இதைத்தான் இருந்து துருப்பிடிப்பதை விட உழைத்து தேய்வதே மேல் என்று முடியாட்சிலையும் குடியாட்சிலையும் புராணத்தில் சொன்னது தான். முடியாட்சியில் சொன்னது தான் குடியாட்சியில். பேர் மட்டும்தான் மாறி இருக்க வழிய செயல்பாடுகள் எல்லாம் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே நிரந்தரம். செயல்பாடு ஃபுல்லாம் ராமாயணம் மகாபாரதம் என்ற ஆன்மீகம் முத்தமிழில் உள்ளது தான். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அதாவது ஓய்வு என்பது தேவை, இருந்தாலும் 24 மணி நேரமும் ஓய்வு எடுக்கக்கூடாது என்பதை சுட்டி காட்டுவதே ராம மகாபாரத காவியத்தில் உள்ள இயற்தமிழ் சூட்சம ஆன்மீக வழிபாட்டு பூஜை புனஸ்கார ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை ஆன்மீக முத்தமிழில். இதையே நாடோடி மன்னன் என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் நடித்து கவிஞர் அவர்கள் புனைந்தவது. கும்பகர்ணன் தூக்கத்தினால போர்க்களத்தில் தோல்வியை தழுவினான். இதைத்தான் தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, அல்லும் பகலும் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், சிலர் சும்மா இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் என்று கவிஞர் புனைந்திருப்பார். மேலும் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். கும்பகர்ணன் போரிடும்போதும் தூக்கத்தில் தான் இருந்தார். அப்போ போரிடும்போது வீரன் தூங்கினாலும் வெற்றி வாய்ப்பை இழப்பக்கூடியது தான் நாடகத்தமிழில் தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்று ஆன்மீக முத்தமிழில் உள்ளதை இசைத்தமிழில் புனையப்பட்டிருக்கும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழியிலிருந்து வந்தவர்களுக்கு இது புலப்படாது. காரணம், கிழக்கிந்திய கம்பெனி அன்று முதல் இன்று வரை பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் ஆட்சி மொழியாக மாற்றி, பேச்சு மொழியை மாற்றி, எழுத்து மொழியில் பொருள் ஈட்டிட்டு தான் வராங்க. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில். மேலும் ஆன்மீகத்தில் சொன்னதை நம்பாமல் மூட நம்பிக்கைன்னு சொல்லி
ஏமாற்றுதல் என்று சொல்லி அதையே பொருளிட்டு வருகிறான். எப்படின்னா, வராக அவதாரத்தில் விஷ்ணு பகவான் பன்றி முகமும் மனித உடலும் கொண்டு பூமி என்ப பூ போன்ற உருண்டை வடிவ அடிப்படையில் தனது 2 கொம்புகளுக்கிடையே வச்சார். இதன் மூலம் பூமி உருண்டை என்பதை, பூகோளம் என்பதை ஆன்மீக முத்தமிழில் அன்றே எடுத்துரைக்கப்பட்டது. இது ஏமாற்று வேலைன்னு சொல்லிக்கிட்டு பிற்காலத்தில் வந்த கலிலியோ தான் பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சாரு என்று சூளுரைப்பர். கலிலியோ வராக அவதாரத்துக்கு பின்னால் நடந்தது. ஆனால் வராக அவதாரம் முதலையே நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் கலிலியோவே பிறந்தார். அப்போ வராக அவதாரத்தில் பூமி உருண்டைன்னு ஆன்மீக முத்தமிழில் சொன்னதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, இவங்களுக்கு தான் பேர் என்று கலிலியோ என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சார்னு சொல்லி இன்னும் கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து முறையில் பொருளீட்டி வருகின்றனர். இது கல்வி, உயர்கல்வி, மேல்நிலை, பள்ளிப்படிப்பு, பல்கலைக்கழகங்கள் இதன் மூலம் உணர முடியாது. அனுபவ ரீதியாகத்தான் உணரும். அதற்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், முத்தமிழிலும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு இது புலப்படாது. ஆன்மீக முத்தமிழில், அதாவது தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற கல்வி பாடம். இது நடைமுறையில் தான் செயல்படும். இதைத்தான் வழிபாட்டு முறையில் ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் ஆன்மீகம். ஆனால் தான் செய்த தவறை பிறர் மீது புகுத்தி, நியாயப்படுத்தி, கட்டாயப்படுத்தி, உட்புகுத்துதல், திணித்தல், மழுங்கச் செய்தல், ஆதிக்கம், ஆவேசம் இதுவே இறுதியில் ஆள் கொல்லி பிணியாக மாறும். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் ஆளுமை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில். காரணம், நாம் வாழறது பூமியில். பூமி சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நவக்கிரகங்களையும், ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் அண்டம் பிண்டம் சுழற்சி முறை நிகழ்கிறது. காரணம், அண்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் பிண்டத்தில் ஏற்படும். இதனை பிண்டம் சரி செய்து கொள்ள வேண்டும். மாறாக பிண்டத்தை வைத்து அண்டத்தை தன்வசப்படுத்தி கொள்ள முயற்சிக்கும் தருணத்தில் அதில் ஏற்படும் இழப்பீடுகள் பிண்டத்துக்குத்தானே தவிர அண்டத்திற்கு கிடையாது. இந்த அடிப்படையில் தான் ஆன்மீக முத்தமிழில் நாம் பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன தட்பவெப்பநிலைப்படுதோ அந்த அடிப்படையில் தான் 12 மாதங்கள், 60 வருடங்கள், 60 நாளிகை, 60 நிமிடம், 60 பாகை, 60 சுற்றளவு அடிப்படையில் பனி, மழை, காற்று, கோடை என்ற அடிப்படையில் பூமியில் விழும் அதில் உள்ள பிண்டங்களுக்கு ஏற்படும் உயர்வு, மத்தி, ஏற்றம் பாகுபாடிப்படி செயல்படும் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. ஆன்மீக முத்தமிழ். அதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், முத்தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு இது புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில்.